அது ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், இளையராஜா மாதிரி ஒரு இசை சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி, அவங்க 2 பேரும் மாறி மாறி நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக ரொம்ப ஒரு சராசரியாக எல்லாம் இயல்பாக இருந்தோம் அப்படின்னு இப்ப அவங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது ஒரு 28-30 வயசுல இந்த அளவுக்கு பெரிய புகழ் பெறாத ஒரு காலகட்டம். அப்பயே புகழ் தான். ஜானி முள்ளுமலரும் காலகட்டத்திலே ரஜினிகாந்த் இளையராஜாவும் புகழ் பெற்றவர்கள்லாம். இளையராஜாக்கு நேம் வந்துருச்சு, ரஜினி செமையா நடிக்கிறாருங்கிற நேம்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு இருக்க ரஜினி வேற இல்லையா? 80களின் தொடக்கத்துல ரஜினிக்கு ஒரு எமர்ஜ் வந்துச்சு இல்லையா? 85க்கு பிறகு வேற லெவல் இல்லையா? 90களுக்கு அப்புறம் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரையும் அந்த நிலை தொடருது. ஸோ இந்த நிலையில் 75-74 வயது இருக்கும்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். இளையராஜா சாரு இவங்க 2 பேருமே சினிஃபீல்டுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நிலையில 2 பேருமே வயசுல அப்ப நம்ம எப்படிலாம் ஜாலியா இருந்தோம் அப்படின்னு ஒரு பொது மேடையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது கொஞ்சம் விமர்சனமும் ஆயிருக்கு. ஏங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வெளியே சொல்லலாமாங்க? ஏங்க ரஜினி வந்து இளையராஜாவை ஏங்க இப்படி பண்ணாரு அப்படின்னு சில பேர் செல்லமா கோச்சுக்கிறாங்க.